திருவரங்கத்தில் 2 எம்பெருமானார்கள். அத்வைத பண்டிதராக இருந்து வாதங்களில் எல்லோரையும் வென்றவர்களையெல்லாம் தனக்கு பல்லாக்கு தூக்கச் செய்ததான யஜ்ஞமூர்த்தி எப்பொழுது ராமானுஜ ராசோஸ்மி என்பதாக சுவாமி ராமானுஜருடைய திருவடிவாரத்தில் விழுந்தாரோ அப்பொழுதே அவரால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு இதுவரையிலும் அவர் இழந்திருந்த சம்பிரதாய சின்னங்களை எல்லாம் மறுபடியும் அவருக்கு அளித்து பரிகாரங்களை எல்லாம் செய்து வைத்து வரதனுடைய வைபவாரிஷயத்தினாலே தான் அவரை பெற்ற அந்த ஆதரவு தோற்றும்படியாக அவருக்கு அருளாளப் பெருமாள் என்பதாகவும் தன் பிரிய சிஷ்யராக இவர் திகழ்வதினாலே அவருக்கு எம்பெருமானார் என்பதாகவும் சேர்த்து அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் என்று திருநாமமிட்டு வைத்தார். தன்னிடத்தில் சிஷ்யர்களாக வந்த தொண்டனூர் நம்பி, அனந்தாழ்வான், ஆச்சான் முதலானவர்களை எல்லாம் அருளாளப் பெருமாள் எம்பெருமானாரை சென்று நீங்கள் ஆசிரியுங்கோள், அவரிடத்தில் சென்று விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கோள் என்று சொல்ல அவர்களோ சுவாமி அந்த யஜ்ஞமூர்த்தி அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் இது என்ன குருவி தலையில் பனங்காயை கட்டி வைத்தார் போலே எனக்கு பெரும் பாரமாகிவிட்டதே என்று நினைத்து ஆச்சாரியனுடைய திருவடியே தஞ்சம், எம்பெருமானார் திருவடிகளே தஞ்சம் என்று இருங்கோள், உங்களுக்கு வேறு ஒன்றும் நான் உபதேசிப்பதற்கு இல்லை என்று சொல்லிவிட்டார் என்றால் அந்த அருளாளப் பெருமாள் எம்பெருமானாருடைய அனுஷ்டானம் ஆச்சாரிய பக்தி எத்தகையது. இதில் மற்றொரு ஒரு சம்பவம், அதுதான் திடுக்கிட வைக்கக்கூடிய ஒரு சம்பவம். அதைத்தான் நாம் சென்ற உபன்யாசத்தில் பார்த்தோம். ஆங்காங்கு விதேசங்களில் யாத்திரை செய்து கொண்டு திருவரங்கத்திற்கு வந்த ஒரு சில ஸ்ரீவைஷ்ணவர்கள் திருவரங்கத்தில் உள்ள வைஷ்ணவர்களை பார்த்து சுவாமி இங்கே எம்பெருமானார் மடம் எங்கு உள்ளது என்று கேட்டார்கள். கேள்வியினுடைய விஷயத்தை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். எம்பெருமானார் மடம் இங்கு எங்கு உள்ளது, இதுதான் அவர்கள் கேள்வி கேட்டது. அதாவது சுவாமி ராமானுஜருடைய மடம் எங்கு உள்ளது, அங்கு சென்று ராமானுஜரை சேவிக்க வேண்டும். வேறு என்ன, ரங்கநாதனை சேவிக்கிறோமோ இல்லையோ ராமானுஜரை சேவிக்க வேண்டும், போருமே. ராமானுஜரை சேவித்தால் ராமானுஜர் மூலமாக நமக்கு ரங்கநாதனுடைய அனுகிரகம் கிடைக்கப் போகிறது. இதில் என்ன சந்தேகம் இருக்க முடியும்? அதைத்தான் கணினின் சிறுத்தாம்பு என்னும் பாசுரத்தின் வியாக்கியானத்தில் காண்பிப்பார்கள். திரிபுராதேவி என்பதாக ஒரு பெண்ணொருத்தி இருந்தாளாம். அவள் தினந்தோறும் ரங்கநாதனை சென்று சேவித்து வருவாளாம். இது கதைக்குள் கதை, சற்றே நாம் இதனுடைய விஷயத்தை பார்க்கலாம். அவள் தினந்தோறும் சென்று ரங்கநாதரை சேவித்து விட்டு வருவாளாம். அப்பொழுது ஒரு நாள் ஒரு பெரியவர் அவளிடத்தில் கேட்டார், என்னம்மா தினந்தோறும் சென்று ரங்கநாதனை வழிபட்டு வருகிறாயே, ரங்கநாதன் மோட்சம் கொடுப்பான் என்பதற்காக அவரை வழிபடுகிறாயா என்று கேட்டார். அதற்கு அந்த பெண்ணரசி சொன்னாள், ஐயா, ரங்கநாதன் மோட்சம் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா இது எனக்கு தெரியாது. ரங்கநாதனை குறித்து எனக்கு எந்த விவரமும் தெரியாது. அப்படியானால் தினந்தோறும் நீ கோவிலுக்கு சென்று ரங்கநாதரை வழிபடுவதனுடைய நோக்கம் என்ன? ஏதாவது பிரார்த்தனையா? உன் உள்ளத்தில் வேறு ஏதாவது உண்டா? இல்லை சுவாமி, எதுவும் இல்லை. பின் எதற்காகத்தான் அம்மா நீ தினந்தோறும் அந்த கோவிலுக்கு செல்கிறாய் என்று கேட்டபொழுது அவள் சொன்னார், இந்த பெருமாள் தினந்தோறும் எங்கள் ராமானுஜராலே வழிபடப்படுகிறார். எங்கள் ராமானுஜர் இப்பெருமானை வழிபட்டு கொண்டு வருகிறார். ஆகையால் எங்கள் ராமானுஜருடைய சம்பந்தம் இந்த பெருமாளுக்கு இருக்கிறது. அவரை, இந்த பெருமானை நான் சென்று சேவிப்பதினால் எங்கள் ராமானுஜருக்கு பிரீத்தி உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும் என்பதினால் தான் நான் சென்று ரங்கநாதனை சேவிக்கிறேனே தவிர்த்து எனக்கு ரங்கநாதனால் ஆக வேண்டியது ஒன்றுமே இல்லை. ஒருவேளை மோட்சம் எனக்கு வேண்டும் என்றால் கூட அதை அளிப்பதற்கு எங்கள் ராமானுஜர் இருக்கும் பொழுது ரங்கநாதன் எதற்கு என்று கேட்டாளாம். என்ன அழகான பதில் தெரியுமா இது? தேவுமற்றறியேன், என் ஆச்சாரியனை தவிர்த்து எனக்கு ஒரு தெய்வம் இல்லை, அந்த தெய்வத்தை நான் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை அந்த தெய்வத்தை நான் வணங்குகிறேன் என்றால் அதற்கு காரணம் என் ஆச்சாரியனுடைய உள்ள உகப்பு, அவ்வளவுதான். இது ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தின் உயிர் நாடி. இந்த அதிசயிதமான ராமானுஜ சம்பிரதாயத்தினுடைய உயிர் நாடி இந்த வார்த்தை. அதுபோன்று தான்
எம்பெருமானாரை சேவிக்க வேண்டும் என்று அங்கு வந்திருக்கக்கூடிய சைவைஷ்ணவர்கள் கேட்கிறார்கள், எம்பெருமானார் மடம் எங்கு உள்ளது? கேள்வி சரியான கேள்விதானே? அதற்கு உள்ளூர் சைவைஷ்ணவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? எந்த எம்பெருமானார் மடம் என்று கேட்டார்கள். வந்தவர்களுக்கோ தூக்கி வாரி போட்டது, திடுக்கிட்டார்கள். அது என்ன? நாங்கள் அறிந்த வகையில் எம்பெருமானார் என்றால் ஒருவர் தானே, எம்பெருமான் ஒருவன், எம்பெருமானார் ஒருவர். இவர்கள் ஈரரசுப்பட முடியுமோ? இரண்டு எம்பெருமான்கள் உண்டாகிறன்றோ இரண்டு எம்பெருமானார்கள் இருக்க முடியும்? பெருமாள் என்று சொல்லாகிவிட்டால் ரங்கநாதர் ஒருவன் தானே பெருமாள். வேறொரு பெருமாள் உண்டா? இல்லையே. தேவம் எப்பொருளும் படைக்க பூவில் நான்மகனை படைத்தவன் இவன் தானே, வேறு யார்? இனி அறிந்தேன் ஈசர்க்கும் நான்மகர்க்கும் தெய்வம் என்று விளங்கக்கூடியவன் அவன் தானே. அப்படியானால் எம்பெருமானார் என்றால் எந்த எம்பெருமானார் என்று கேட்கிறீர்களே சுவாமி, இந்த ஊரில் ஏகப்பட்ட எம்பெருமானார்கள் உண்டா என்பதாக வந்த ஸ்ரீவைஷ்ணவர்கள் விட அதற்கு உள்ளூர் ஸ்ரீவைஷ்ணவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் என்று ராமானுஜரிடத்தில் துறவரம் பெற்று திகழும் ஒரு சன்னியாசி இருக்கிறார். அதுபோன்று நம்ம ஆச்சாரியரான எம்பெருமானார் இருக்கிறார். இந்த இரண்டு எம்பெருமானார்களில் எந்த எம்பெருமானார் மடத்திற்கு செல்வதற்கு நீங்கள் கேட்கிறீர்கள் என்பதாக இந்த கேள்வியை விளக்கினார்கள். அப்படியா, சரி சரி, நாங்கள் பகவத் ராமானுஜரை சேவிப்பதற்காகத்தான் விரும்புகிறோம் என்று சொன்னார்களாம். இது ஒரு நிகழ்ச்சி, அவ்வளவுதான். யாரோ வந்தார்கள், வழி கேட்டார்கள், இதுவா அதுவா என்றவுடன் அவர்கள் திகைத்து விட்டார்கள். இரண்டு உண்டா என்று யோசித்தார்கள். இல்லை இல்லை, இதுதான் அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் ஒன்று, மற்றொன்று பகவத் ராமானுஜர் என்றவுடன் அவர்கள் சந்தேகம் தீர்ந்தது. அவர்கள் சென்றார்கள், ராமானுஜரை சேவித்தார்கள், சென்று விட்டார்கள். அது முடிந்து விட்டது. ஆனால் என்ன ஆயிற்று தெரியுமா? இப்படியே காற்று வாக்கில் இந்த செய்தி அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் காதுகளில் விழுந்தது. யாரோ வந்தார்கள், இப்படி ஒரு கேள்வி கேட்டார்கள், எந்த எம்பெருமானார் என்றவுடன் அவர்கள் திகைத்து விட்டார்கள். ஓ, இந்த ஊரில் நமக்கு அப்படி ஒரு புகழ் உண்டாயிருக்கிறதா, நமக்கு அப்படி ஒரு பெருமை இருக்கிறதா என்று சந்தோஷப்பட வேண்டும் அல்லவா? இது கேட்டவுடன் அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் திடுக்கிட்டார். என்ன, எம்பெருமானாருடைய திருநாமத்திற்கு ஈரரசு பட்டு விட்டதா? எந்த எம்பெருமானார் என்று கேட்கும் அளவிற்கு இந்த ஊரில் எனக்கும் அப்படி ஒரு பிரசித்தி வந்து விட்டதா? என் ஆச்சாரியனுக்கு சமமாக என்னையும் எம்பெருமானார் எம்பெருமானார் என்று எல்லோரும் அழைக்க ஆரம்பித்து விட்டார்களா? எந்த எம்பெருமானார் மடம் என்னும் கேட்கும் அளவிற்கு இங்கே இப்படி இரண்டு மடங்கள் இருப்பது பிரசித்தியாகி விட்டதா? ஐயோ, இது தகாதே, இது குரு துரோகம் என்றோ, என் ஆச்சாரியனுக்கு நான் செய்யக்கூடிய மாபெரும் துரோகம் என்றோ என்பதாக உள்ளம் நடுங்கி உதடுகள் துடித்து கண்களில் கண்ணீர் பெருக, இனியும் தாமதிக்க கூடாது, இனியும் தான் இங்கே இருக்கக்கூடாது என்று நினைத்தவர் அங்கிருந்து கிளம்பினார். உடனே சென்று ராமானுஜர் திருவடிவாரத்தில் விழுந்து, இந்த இடத்தை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன் சுவாமி, எனக்கு இந்த திருவடிகள் தான் தஞ்சம், ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே என்று ராமானுஜருடைய திருவடிகளை தவிர்த்து வேறொரு புகழ் இல்லை என்று அந்த திருவடிகளில் நிழலிலேயே தான் வர்த்திக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டு கிளம்பினவர் ஒரு நிமிடம் யோசித்தார். நாம் இப்பொழுது ராமானுஜரிடத்தில் செல்ல போவது நிச்சயம். ஆனாலும் நாம் இந்த இடத்தில் இதுவரையிலும் குடியிருந்திருக்கிறோம். எம்பெருமானார் மடம் என்றால் எந்த எம்பெருமானார் மடம் என்பதாக இரண்டு இடங்கள் தற்பொழுது தோன்றிவிட்டன அல்லவா? அப்படி இருப்பது மாபெரும் அனர்த்தமாயிற்றே. ஆகையால் உடனடியாக தான் குடியிருந்த மடத்தை தூள் தூளாக இடித்து விட்டார். யோசித்து பாருங்கள், நினைக்க முடிகிறதா நம்மாலே? சொல்லும் பொழுதே மேனிசில் இருக்கிறதே. ஆச்சாரிய பக்தி என்றால் எப்படித்தான் ஆச்சாரிய பக்தி? அதெல்லாம் சொல்லித்தர முடியுமா? நாம் சொல்லி சொல்லி அவர்களுக்கு அந்த உணர்வை ஊட்ட முடியுமா? இயற்கையிலேயே வாய்த்திருக்க வேண்டும். அந்த ராமானுஜரிடத்தில் உள்ள பக்தி உள்ளுக்குள்ளே ரத்தத்தின் ஒவ்வொரு அணுவிலும் ஊற வேண்டும். அது சிறப்பு வாய்ந்தது, அதுதான் மேன்மையானது. எந்த எம்பெருமானார் மடம் என்று யாராவது கேட்பார்களா? இனி அப்படி கேட்பதற்கு வழி உண்டா? இல்லையே. ஏன், இந்த மடத்தை இடித்து
தூள் தூளாக்கி விட்டு நேராக எம்பெருமானார் திருவடிகளில் சென்று விழுந்தார். ஐயோ சுவாமி, இனி நான் தனியாக இருக்க மாட்டேன், இனி நான் போகலொட்டேன், என்னை தாங்கள் விட்டுவிடக்கூடாது, தனியாக எனக்கு ஒரு சுவாதந்திரியத்தை அளித்து என்னமோ தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருப்பதை போல ஒரு பெரும் பாரம் என்னை அழுத்துகிறது என்று எப்படி பரதாழ்வான் ராமனுடைய திருவடிகளில் விழுந்து பிரார்த்தித்தானோ அதுபோல அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் இங்கே ராமானுஜர் திருவடிகளில் வந்து பணிந்தார். தன் மடத்தை இடித்து விட்டு இனி தனக்கு தனியான ஒரு மடம் தேவையில்லை, ராமானுஜர் நிழலில் தான் வர்த்திக்க வேண்டும் என்பதாக நினைத்துத்தான் அங்கே வந்து சேர்ந்தார். இனி நான் போகலுட்டேன், என்னை தாங்கள் பிரித்து அனுப்பல் ஆகாது, தாங்கள் என்னை பிரித்து அனுப்பக்கூடாது என்று அந்த திருவடிகளில் விழுந்து பணிந்தார். இதுவும் செய்வார்களோ? இப்படியும் செய்பவர்கள் உண்டோ? யாரோ ஒரு வழிப்போக்கர்கள் ஏதோ ஒரு கேள்வி கேட்டார்கள். அந்த கேள்விக்கு உள்ளூரில் இருப்பவர்கள் பதில் சொன்னார்கள். இருக்கட்டுமே, உன் மடமாக இருந்தால் என்ன, என்னுடைய மடமாக இருந்தால் என்ன, நீயும் என்னை சேர்ந்தவன் தானே என்று ராமானுஜர் சொன்ன சமாதானங்கள் எதையும் ஏற்பதாக இல்லை அருளாளப் பெருமாள் எம்பெருமானார். எம்பெருமானாருடைய திருவடியைச் சேர்ந்தவன் என்பதற்காகத்தான் தாஸ்யநாமாவாக நான் எம்பெருமானார் என்று வைத்திருக்கிறேனே தவிர்த்து ராமானுஜருக்கு சரிசமமாக என் மடத்தை வைத்து பேசுவது தகுமா சுவாமி? இது தகாது, இது தகாது, என்னை அனுப்பக்கூடாது, என்ன நான் இந்த மடத்திலேயே இங்கேயே தேவரீர் திருவடி நிழலிலேயே இருக்கிறேன் என்று பிரார்த்திக்க ராமானுஜர் சிரித்துக் கொண்டே தன் திருவாராதன மூர்த்தியான தன் திருவாராதன பெருமாளான அருளாளப் பெருமாளாம் தேவப்பெருமாளை தினந்தோறும் நீர் திருவாராதனம் செய்து கொண்டு இங்கேயே இருக்க வேண்டியது என்று நியமனம் அளித்த பின்புதான் அருளாளப் பெருமாள் எம்பெருமானாருக்கு ஆறுதலே உண்டாயிற்று. அம்மா, இனி தனக்கு அபவாதம் இல்லை, இப்படி ஒரு பழியும் பாவமும் தனக்கு உண்மையில் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை என்றால் கூட அந்த அளவிற்கு ஆச்சாரிய பக்தியில் சிறந்தவர்களாக அந்த மகான்கள் விளங்கினார்கள். அது மட்டுமா, அனந்தாழ்வான், வடுக நம்பிகள், அதுபோன்று தான் விசேஷமாக திருவாராயிரப்படியை அருளிச் செய்த திருக்குறுகை பிரான் பிள்ளான் முதலான எத்தனை சிஷ்யவர்க்கங்கள் மகாத்மாக்கள் பகவத் ராமானுஜரை சேர்ந்தவர்கள். அவர்கள் பெருமையெல்லாம் நாம் அனுபவிக்க வேண்டாமா? ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா என்று ராமானுஜர் புகழ் பாடி தொடர்ந்து நாம் பார்க்கலாம்.